பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யாத்ராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். The Lord will fight for you, you need only to be still. ஹல்லேலூயா. இன்னைக்கு வேத வசனம் மூலமாக கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில அநேக மனுஷங்க உனக்கு விரோதமாக உனக்கு எதிராக எழும்பி இருக்கிறாங்க. நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத, நீயா சில காரியங்களை செய்து விடாத. அதுல உன்னை சிக்க வைக்கணும்னு சொல்லி நிறைய காரியங்களை அவங்க திட்டமிட்டு கொண்டு இருக்கிறாங்க. நீ எந்த ஒரு காரியமும் செய்யாம என்னுடைய பிரசன்னத்தை காத்திருந்து நீ ஜெபம் பண்ணு. நான் சொல்லுகிற காரியங்களை கேட்டு நீ அதன்படி நீ செய். உன்னுடைய வாழ்க்கையில நான் உனக்கு எல்லா காரியங்களையும் உனக்கு ஒரு விடுதலையை தருவேன். அந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை தருவேன். நானே உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் கிரியைகளை நினைத்து பயப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவார். இந்த நாள்ல இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ சோர்ந்து போகாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். நீ ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவாய் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால எதை குறித்து யோசிச்சு கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, பிள்ளைங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படட்டும். இயேசுவே, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே இயேசப்பா, எல்லா தகப்பனே இயேசப்பா, எதிராக இருக்கிற காரியங்கள், எதிராக எழும்புகிற ஆண்டவரே இயேசப்பா சில பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுங்க. ஆண்டவரே இயேசப்பா, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று இயேசப்பா கிட்ட கேட்டு கீழ்ப்படிந்து அமைதியாக பொறுமையாக இருங்க. எல்லா காரியங்களிலையும் அவரே நேர்த்தியான பாதையில உங்களை வழி நடத்துவார். எல்லா கோணலான இருக்கிற காரியங்கள், விரோதமாக எழும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுவார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையை காட்டுவார். அதிலே நீங்க நடந்து போய் அவர் பின்பதாக நீங்க செல்லுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a wonderful day.